வணக்கம். கும்பம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மனதை உடைத்த வார்த்தைகள் இன்னும் இறந்து கொண்டே தான் இருக்கும். ஆனா உங்களுடைய மனதை உடைத்த நபர்கள் யார் தெரியுமோ? நெருங்கியவர்களும் உங்களுடனே இருக்கக்கூடிய உறவினர்களும் சொந்த பந்தங்களுமாகத்தான் உங்களுடைய மனதை உடைத்திருப்பார்கள். ஆனால் உங்களுக்கு மிக தொலைவில் இருக்கக்கூடிய நபர்கள் கூட உங்களுடைய மனதை உடைக்க மாட்டார்கள். உங்களுடைய மனதை புரிந்து கொண்டு நடப்பார்கள். ஆனால் உங்களுடனே இருக்கக்கூடிய நபர்கள் உங்களை புரிந்து கொள்ளாமல் நீங்கள் எது செய்தாலும் அதில் ஏதேனும் ஒரு குற்றங்கள், ஏதேனும் ஒரு தவறுகள் எல்லாத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில சுமத்தி கொண்டே தான் இன்னும் சிலர் இருந்து கொண்டே தான் இருப்பார்கள். ராசிக்கு வாக்குஸ்தானமான 2ஆம் வீட்டில் அசுப கிரகங்கள் அமர்ந்திருந்த பொழுது நீங்கள் செய்யாத ஒரு தவறுக்காக பிறரால் பழி சுமத்தப்பட்டு 4 பேருக்கு முன்னால் அவமானப்படக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்பட்டது. ஆனால் இந்த சூழ்நிலைகள் ஏற்பட்டு அது என்னை இந்த அளவுக்கு பிரச்சனையில் போய் ஆழ்த்தும் என்று ஒருபோதும் நீங்கள் நினைத்து கூட பார்த்தது கிடையாது. அப்படிப்பட்ட நிலைமைகள் தான் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கிறது. இது ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் இப்பொழுது கூற வேண்டும். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் ஏளன சிரிப்புகளும் அவர்களுடைய வீசிய நச்சு வார்த்தைகளும் உங்களுடைய மனதை துக்குநூறாகவே உடைத்து போட்டு எதிலிருந்தும் உங்களை வெளிவர முடியாமல் இன்னும் கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே தான் இன்னும் சில விஷயங்கள் நிச்சயமாகவே இருக்கும். உங்களை அவமானப்படுத்தியவர்களின் இந்த சிரிப்புகள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இரவில் தூங்கும் பொழுது கூட கேட்டுக்கொண்டே தான் இருக்கும். அவர்கள் பேசிய வார்த்தைகளும் உங்களுடைய மனதை விட்டு மறையாமல் இன்னும் அது ஒரு விதமான கஷ்டங்களையும் கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாக்கி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். இத்தனை காலங்கள் நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இதுதான் பரிசா என்று நீங்கள் கூனி குறுகி போன ஒரு தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. இந்த வார்த்தைகள் தந்த வழிகள் உங்களுடைய மனதை நீண்ட நாட்களாக ரணமாக்கி கொண்டே தான் இன்னும் இருக்கும். இதிலிருந்து எப்படி நம்ம வெளிவரப் போகிறோம் என்று தெரியாமல் நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட குழப்பங்கள் இன்னும் அதிகமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அதே போல கும்பம் ராசியான நீங்கள் இந்த ஒரு காலகட்டத்தில் முடிந்த அளவுக்கு செலவுகளை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். அல்லது அதுவே மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். திட்டமிடல் என்பது மிக முக்கியம். கும்பம் ராசி என்பர்களை உங்களுடைய வாழ்க்கையில பணம் வரக்கூடிய வழியும் நிச்சயமாக இருக்கும். ஆனால் அந்த பணத்தை எப்படி சேமிக்க வேண்டும் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தை செலுத்துங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நன்மைகள் என்பதை நிச்சயமாகவே தேடி கொடுக்க ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் எதிர்பாராத செலவுகளும் வந்து கொண்டே தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். குடும்ப தேவைகள், மற்றவங்களுக்கு செய்த உதவிகள், திடீரென வந்த பொறுப்புகள் என பல விஷயங்கள் உங்களுடைய சேமிப்பை குறைத்து போட்டிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் உங்களுக்குள்ள ஏற்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். திடீரென வந்த பொறுப்புகள் பல விஷயங்கள் உங்களுடைய சேமிப்பை குறைத்து போட்டது. சில நேரங்களில் உங்களுக்காக செலவு செய்வதை விட மற்றவர்களுக்காக செலவு செய்துவிட்டு அடுத்து பணமில்லாத நேரத்தில் நீங்கள் செலவு செய்த நபர்கள் உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவிகளை தேடி கொடுப்பார்களா? அல்லது உங்களுக்கு ஏதேனும் ஒரு முக்கியமான தேவைகளுக்காவது அவர்கள் ஏதேனும் செலவுகளை செய்வார்களா என்று எதிர்பார்த்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் நீங்கள் ஒன்றை மட்டும் புரிந்து கொண்டு வையுங்கள். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செலவு செய்த நபர்கள் அனைவருமே உங்களுக்குள்ள பிரச்சனைகளை மட்டும்தான் தேடி கொடுப்பார்களே தவிர வேறு எந்த விதமான விஷயங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்க மாட்டார்கள். உங்களிடம் இருக்கக்கூடிய பணத்தை மட்டுமே தான் அந்த நபர்கள் தேடி வருவார்கள் என்பதை இப்பொழுது கொஞ்சம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் உங்களுக்காக செலவு செய்வதை விட மற்றவங்களுக்காக செலவு செய்த ஒரு நாட்கள் தான் அதிகமாகவே இருக்கும். உங்களுடைய மனம் நல்லது என்பதால் இவருக்கு உதவி செய்யலாம் என்று நினைத்து பல முடிவுகளை கூட நீங்கள் எடுத்திருக்கலாம். ஆனால் வாழ்க்கை ஒரு கட்டத்தில் பணத்தை சம்பாதிப்பது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை சரியான முறையில் பாதுகாப்பது முக்கியம் என்பதை நிச்சயமாகவே கற்றுக் கொடுத்திருக்கும். கும்பம் ராசியான நீங்கள் இனி வரக்கூடிய காலங்களில் பண விஷயங்களில் அதிகமான திட்டமிடலுடன் செயல்பட வேண்டும். அப்படி செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்களில் பணத்தை உங்களால் சேமித்து வைக்க முடியும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாகவே நடந்திருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு நீங்கள் தேவையான செலவு எது, தேவையில்லாத செலவு எது என்பதை பிரித்து பார்க்க வேண்டும். பிரித்து நீங்கள் செலவு செய்தால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கும்பம் ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் எல்லாமே இப்பொழுது நல்லதாகவே நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் வந்துவிட்டது. கும்பம் ராசிக்காரங்களை
பூர்வீக சொத்துக்கள் மூலம் லாபங்களும் வாய்ப்புகளும் இப்பொழுது உங்களை தானாகவே தேடி வந்து அமையப் போகிறது. நீண்ட நாட்களாக உங்களுடைய சொத்துக்களை விற்க முடியாமலும் உங்களால் அனுபவிக்க முடியாமலும் இருந்த காலங்கள் இப்பொழுது விலகி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே அமையக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது பிறந்துவிட்டது. இலக்கியம் பணிகளில் இருப்பவர்களுக்கு கற்பனை திறன் என்பது மேம்படக்கூடிய ஒரு நாட்களும் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட தருணங்கள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். வியாபார பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே போதும். நீண்ட கால முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது வந்துவிட்டது. தனக்காரகனான குருவின் அருள் பார்வையால் இதுவரை வந்த சுவடு தெரியாமல் செலவாகி கொண்டிருந்த பணமானது நின்று உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பாக மாற தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீண் விரைய செலவுகள், தேவையற்ற மருத்துவ செலவுகள் யாவும் முற்றிலுமாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நின்றுவிடலாம். சிக்கனத்தை கடைபிடித்து எதிர்காலத்திற்கான தங்கம், வெள்ளி மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய யோகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்த்து கொடுக்கும். உங்களுடைய சேமிப்பு பழக்கம் உங்களை ஒரு பாதுகாப்பான நிதி நிலைமைக்கு கொண்டு போய் உங்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த ஒரு நேரத்தில் பணமானது தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் நிச்சயமாகவே சேமித்து வைக்க உதவும். கடன்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து முடித்துவிட்டு நிம்மதியாக ஒரு சேமிப்பை உயர்த்தக்கூடிய யோகங்கள் கூடி வந்துவிட்டதால் எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம் என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கிவிடும். இனிமேல் எப்படி நடந்தாலும் அதை என்னால் சரி செய்ய முடியும் என்ற சில விஷயங்கள் உங்களுடைய மனதிற்குள் இந்த ஒரு காலகட்டத்தில் தோன்றும். சின்ன சின்ன முயற்சிகள் இப்பொழுது ஒரு பெரிய பலனை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். வாழ்க்கையில பெரிய வெற்றிகள் அனைத்தும் ஒரே நாளில் கிடைப்பது கிடையாது. சின்ன சின்ன முயற்சிகளும் தினசரி செய்யக்கூடிய உழைப்புகளும் யாருக்கும் தெரியாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் தான் ஒரு நாள் பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுது நிச்சயமாகவே புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கடந்த காலத்தில் நீங்கள் செய்த சில முயற்சிகளுக்கு உடனடி பலனானது கிடைக்காமல் கூட உங்களுடைய மனமானது சோர்ந்து போயிருக்கலாம். நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் மாற்றங்கள் கிடைக்கவில்லை என்ற எண்ணங்கள் கூட வந்திருக்கலாம். ஆனால் விதைக்கப்பட்ட விதை வளர காலங்கள் தேவைப்படுவது போல உங்களுடைய உழைப்புக்கும் சரியான நேரத்தில் பலனானது இந்த ஒரு காலகட்டத்தில் கிடைக்கப் போகிறது. நீங்கள் விதைத்த விலை இப்போது வளர்ந்து அது உங்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு செல்வாக்கையும் நல்ல ஒரு நிலைமைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். இப்படிப்பட்ட நாட்கள் ஏற்படுதா இல்லையோ என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இருக்கும் சிந்தனை போக்கில் சில மாற்றங்கள் ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றிக் கொடுக்கும். இப்படிப்பட்ட தருணங்கள் ஏற்படுகிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் இப்பொழுது கவனமாக பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். வியாபார பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப நீங்கள் செயல்பட்டால் மட்டுமே தான் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். இணையம் சார்ந்த பணிகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த புதிய வாய்ப்புகளை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்தி பார்த்தாலே போதும். நீண்ட கால முதலீடுகள் குறித்த சிந்தனைகள் மேம்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளையும் நல்ல விதமான சில காரியங்களையும் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாகவே தேடி கொடுக்கும். சேமிப்பு உயரக்கூடிய ஒரு நாட்களும் இப்பொழுது வந்துவிட்டது. தனக்காரகனான குருவின் அருள் பார்வையால் இதுவரை வந்த சுவடு தெரியாமல் செலவாகி கொண்டிருந்த பணமானது நின்று உங்களுடைய வங்கி கணக்கில் சேமிப்பாக மாற தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. வீண் விரைய செலவுகள், தேவையற்ற மருத்துவ செலவுகள் யாவும் முற்றிலுமாக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நின்றுவிடலாம். சிக்கனத்தை கடைபிடித்து எதிர்காலத்திற்கான தங்கம், வெள்ளி மற்றும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய யோகங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாக்கி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே நல்ல ஒரு நிலைமைக்கு நிச்சயமாகவே கொண்டு வந்து சேர்த்து கொடுக்கும். உங்களுடைய சேமிப்பு பழக்கம் உங்களை ஒரு பாதுகாப்பான நிதி நிலைமைக்கு கொண்டு போய் உங்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த ஒரு நேரத்தில் பணமானது தேவைப்படுகிறதோ அந்த அளவுக்கு பணத்தை நீங்கள் நிச்சயமாகவே சேமித்து வைக்க உதவும். கடன்காரர்களுக்கு கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்து முடித்துவிட்டு